அகிலத்தில் அன்பான உறவுகளின் இன்சொல் அன்றி வேறு எதை மனிதனின் மனம் விரும்பும்? வணக்கம், நான் உங்கள் அன்பு தோழி ராதா. இந்த உலகத்துல பெருசா நாம எதுவுமே செய்ய வேண்டாங்க. எதுவும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம், எதையும் வாங்கவும் வேண்டாம், எதுவும் செய்யவும் வேண்டாம். என்னடா எதுவுமே வேண்டான்னு சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, அடுத்தவரின் இதயத்தில் வாழ அன்பான வார்த்தைகள் போதுமே. வார்த்தைகள் இனிமையானால் செயல்களும் உறவுகளும் சரியா அமைஞ்சிடும் இல்லையா? அததான் சொன்னேன். சரி, இத பத்தின ஒரு கதையை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட குதிரை ஒன்றும் இருந்துச்சு. அந்த குதிரைக்கு அவர் கயல் அப்படின்னு ஒரு அழகான பேரையும் வச்சிருந்தாரு. அவருடைய வயல் வேலைகளுக்கு ரொம்ப உதவியா இருந்தது குதிரை கயல். ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாலை நேரத்தில் தான் வீட்டு வாசல்ல விவசாயி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை தேடி ஒருத்தர் வராரு. தேடி வராரு. அவரை பார்த்ததுமே அவர் ரொம்ப தூரத்துல இருந்து வந்தாருங்கிறது அவருடைய கலைந்த அந்த தலையும் கசங்கிய ஆடைகளுமே விவசாயிக்கு தெளிவா புரிய வச்சது. வந்தவர் வணக்கம் சொல்றாரு. வணக்கம் சொன்னதும் விவசாயி அவர் உட்காரத்துக்கு ஒரு நாற்காலியை கொண்டு போடுறாரு. அவரு வந்தவர் நாற்காலியில் உட்கார்ந்து நம்ம விவசாயி கேட்கிறார், சூடா ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. வந்தவர் அவசரமா இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன தேடி வந்தீங்க அப்படின்னு விவசாயி கேட்கிறாரு. ஒண்ணும் இல்லைங்க, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். இது எனக்கு பழக்கம் இல்லாத ஒரு பாதை. வழியில கண்ட்ரோல் பண்ண முடியாம நான் வந்த கார் ஒரு பள்ளத்துல இறங்கிடுச்சு. அதை வெளியே எடுக்கணும், என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு நிற்கும் போது வழியில வந்தவங்களும் சுத்தி இருக்கிறவங்களும் உங்ககிட்ட ஒரு குதிரை இருக்கணும், அது மூலமா காரை வெளியே எடுத்துடலான்னு சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு வந்தவர். ரொம்ப பெரிய காருங்களா அப்படின்னு விவசாயி கேட்கிறாரு. இல்ல சின்ன கார் தாங்க அப்படின்னு வந்தவர் சொன்னதும் விவசாயி சரி வரங்க அப்படின்னு சொல்லி கயிறு உட்பட சில அதற்கு தேவையான என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு குதிரையின் கட்டையும் அவிழ்த்து அதையும் நடத்தியபடியே கூட்டிட்டு போறாரு. அந்த கார் பள்ளத்துல இருந்தது இல்லைங்களா, அந்த இடத்துக்கு நடத்தி கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துக்கு போனதும் கார் அப்புறம் அந்த கார் விழுந்திருக்கிற நிலை, அந்த பள்ளம் எவ்வளவு பெருசா இருக்கு, எப்படி இழுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் விவசாயி சுத்தி பாக்குறாரு, யோசிக்கிறாரு. யோசிச்சு முடிச்சதும் சரி அப்படின்னு சொல்லி அந்த கயிறு, அந்த பெரிய கயிறை எடுத்து அந்த கயிறோட ஒரு பகுதியை காருல கட்டிட்டு இன்னொரு பகுதியை குதிரை இழுப்பதற்கு ஏதுவா குதிரையோட சேர்த்து கட்டி விடுறாரு. கொஞ்ச நேரம் எதுவுமே செய்யாம அப்படி விவசாயி நின்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. திடீர்னு எங்கடா பழனி, இழு பார்ப்போம் அப்படின்னு சத்தமா குரல் கொடுக்கிறாரு. குதிரை அசையாம அப்படி நின்னுட்டு இருந்தது. ஏண்டா கந்தா, இழுடா ராஜா இன்னும் சத்தமா சொல்றாரு விவசாயி. குதிரை துளி கூட நகரவே இல்லை. டே முருகா, வேகமா இழுடா மறுபடியும் உரத்த குரல்ல சொல்றாரு. மீண்டும் குதிரை ஒரு இன்ச்சு கூட நகரவே இல்லை. குதிரையின் அருகில் போறாரு விவசாயி. கிட்ட போய் அதனுடைய காது கிட்ட, என் செல்லம், என் தங்கம் கயலு, நீயும் சேர்ந்தே இழுடா அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதாங்க, குதிரை கயிற்றை இழுக்க ஆரம்பிச்சது. அடுத்த 5வது நிமிஷமே கார் பள்ளத்துல இருந்து மேல வந்துடுச்சு. வெளியூர்காரருக்கோ எதுவுமே புரியல. இருந்தாலும் விவசாயிக்கு ரொம்ப நன்றி சொல்றாரு. ரொம்ப நன்றிங்க, எனக்கு பெரிய உதவி நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு மனசுல ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. இதை கேட்டுறணும் அப்படின்னு நினைச்சு விவசாயி கிட்ட கேக்குறாரு. ஐயா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், சொல்லுங்க என்ன? நீங்க ஏன் உங்க குதிரையே விதவிதமான பேர்ல கூப்பிட்டீங்க? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறாரு. விவசாயி ஒரு சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு சொல்றாரு, ஐயா, என் குதிரை கயலுக்கு 2 கண்ணுமே தெரியாது. தான் மட்டும்தான் இந்த கஷ்டமான வேலையை செய்யறோம் அப்படின்னு அது நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதான் அது கூட இன்னும் 3 குதிரைகள் இருக்கிற மாதிரி நம்ப வச்சேன். அதுக்கும் நம்பிக்கை வந்துடுச்சு. சரசரன காரையும் வெளியே இழுத்துடுச்சு. வந்தவரோ இத கேட்டதும் நெகிழ்ந்து போறாரு. ஆமா இல்ல, உண்மையாவே அன்பான சொற்கள் இருந்தா போதும், எதையும் சாதிச்சிடலாம் இல்ல? அன்பான சொற்கள் இருக்கும்போது நாம ஏன் கடுமையான சொற்களை உபயோகப்படுத்தணும்? அன்பான வார்த்தைகளை சொல்வதற்கு நம்ம காசு பணம் எதுவும் செலவழிக்க வேண்டியதில்லை. ஆனா அவை சம்பாதிச்சு கொடுப்பவையோ ரொம்ப அதிகம். இததான் நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, வார்த்தைகளின் மகிமையோ ரொம்ப அபாரமானது அப்படிங்கிறது தான். அதனால்தான் நல்ல நல்ல சொற்களை பேச வாய்ப்பு இருக்கும்போது கடுஞ்சொற்களை ஏன் பேச வேணும்?
இதையே திருவள்ளுவரும் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை ஏன் பேசணும்? கனிகள், அழகான சுவையான கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடினமான சுவையற்ற காய்களையா பறிச்சு சாப்பிடுவோம்? என்ன, நான் சொல்றது சரிதானே? இனிமையான சொற்களை பேசுவோமா? நன்றி.